மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவுடைய மரணம் கொலையா தற்கொலையா? மரணத்துக்கான காரணம் ஈஸ்வர குண்டு தாக்குதல் குறித்த விசாரணையும் சாட்சியமுமா, அல்லது மகனின் திருமண பந்தத்தின் முறிவா என்ற பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கு. சாரா ஜெஸ்மின் குறித்து இந்தியாவுக்கும் சுரேஷ் அலைக்கும் என்னதான் அவ்வளவு அக்கறை என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். 35வது போலீஸ் மா அதிபராக இருந்த CD விக்ரமரத்னவுடைய மரணம் கொலையா தற்கொலையா என்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கு. முதல்ல இந்த ஒரு சம்பவம் எப்படி பதிவாச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். நேற்றைய தினம் அதிகாலையில் CD விக்ரமரத்ன அவங்க உடற்பயிற்சிக்காக தயாராகி வீட்டுக்கு அருகில் உள்ள அந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிறாரு. தனது பாதுகாப்பு அதிகாரியை கூப்பிட்டு அவரிடம் இருக்கின்ற துப்பாக்கியை கேட்டு பெற்றிருக்கிறாரு. இந்த துப்பாக்கி MB-22 என்று சொல்லப்படுகின்ற ரக துப்பாக்கி. அதில் குண்டு போடுகின்ற மெகசின் இல்லாததன் காரணமாக அந்த குண்டு தாங்கிய மெகசினை அவரே கேட்டு வாங்கியிருக்கிறாரு. மெகசினையும் குறித்த அதிகாரி தூக்கி கொடுத்திருக்கிறாரு. அப்படியே அதை பார்த்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் CD விக்ரமரத்ன என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, குடிக்கிறதுக்கு தண்ணி தேவை, கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களே அப்படின்னு சொல்லி அதிகாரியை உள்ளுக்கு அனுப்பியிருக்கிறாரு. வீட்டினுடைய அறைக்குள்ள போய் தண்ணி பொட்டில் எடுக்கிற சந்தர்ப்பத்தில் தான் திடீரென துப்பாக்கி சூட்டு சம்பவம் கேட்கிறது இவருடைய காதில் கேட்டிருக்கு. உடனடியாக பதறி அடிச்சு கொண்டு செருக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லி பார்த்த சூழ்நிலையில தான் CD விக்ரமரத்னவுடைய மார்புல பலத்த சூட்டு காயங்களோட அவர் குடை சாய்ந்து தரையில இரத்த வெள்ளத்துல மூழ்கி இருந்திருக்கிறார். உடனடியாக அடிச்சு பிடிச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. சிகிச்சை பலனின்றி CD விக்ரமரத்ன உயிரிழந்தார் அப்படின்ற செய்தி தான் மருத்துவமனையிலிருந்து வெளிவந்த செய்தியாக இருந்து பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்தது. முதற்கட்ட விசாரணையில தற்கொலைக்கான அறிகுறிகள் இருப்பதாகத்தான் இப்போது விசாரணையில தெரிய வந்திருக்குது. இருந்தாலும் புலனாய்வு அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, வளமையாக தற்கொலை செய்யறவங்க தலையில தான் சூட்டு சம்பவத்தை நிகழ்த்தி தற்கொலை செய்து கொள்வாங்க. ஆனா மார்புல இந்த பலத்த காயம் ஏற்பட்டதன் காரணமா சூட்டு சம்பவம் நிகழ்ந்ததுனால இதுக்கு பின்னால ஏதும் சதி இருக்குமா, திட்டமிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்குமா அப்படின்ற கோணத்துல இப்போது விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தோட்டா பயணிச்ச பாதை, அது பயணித்த விதங்களை தான் இப்போது துல்லியமாக விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க. குறித்த பகுதியில சந்தேகத்துக்கிடமான ஏதும் இருக்குதா அப்படின்ற ஒரு கோணத்தில் அப்படின்ற விஷயங்களும் இப்போது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அது கொலையா என்ற ஒரு விஷயம் இப்போது தேடப்படுது, பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் போலீஸ் மா அதிபராக இருந்தவர் எதற்காக தற்கொலை செய்யணும், தற்கொலை செய்யற அளவுக்கு என்னதான் விரக்தி அவர வாழ்க்கையில நடந்து முடிஞ்சிருக்கு, அவரை சுற்றி என்னதான் பிரச்சனைகள் நடந்திருக்கு. போலீஸ் மா அதிபர் பதவி என்பது மிகப்பெரிய ஒரு பாரமான சர்ச்சைக்குரிய பதவியாக இப்போது மாறி இருக்கு. ஈஸ்வர குண்டு தாக்குதலை தடுக்காம என்ற குற்றச்சாட்டுல பூஜித்த ஜெயசுந்தர சிறைக்கு போய் வெளியில் விடுதலையானார். மீண்டும் அவருக்கு எதிரான வழக்கு தொடங்கப்பட்டு இப்போது அந்த வழக்கம் இப்போது ஓடிக்கொண்டிருக்கு. CD விக்ரமரத்னக்கு பிறகு போலீஸ் மா அதிபராக இருந்தவர் தேசப்பந்து தென்னக்கோன் எவ்வகையான சர்ச்சையில சிக்கினாரு, அவரை சுற்றி என்ன வகையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது, கடைசியில் சிறைக்கு போய் பிணையில வழக்கோடி கொண்டிருக்கே, எல்லாத்துக்கும் மேல பதவியை பறிச்சு வீட்டுல உட்கார வச்சாங்க. இந்த பின்னணியில இப்போது CD விக்ரமரத்னையும் இப்போது மரணமான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கு. மரணத்துக்கு பின்னால் இருக்கின்ற காரணிகள் அப்படின்னு சொல்லி இப்போது பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. அதுல மிக முக்கியமாக சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, CD விக்ரமரத்ன அவர் குறித்த ஒரு பிரத்யேகமான ஒரு காணொலியை முன்னாள் போலீஸ் அதிகாரியாக இருந்தவர் இப்போது லண்டன்ல தொழில் புரிந்து வருகின்ற யூடியூபர் அஜித் தர்மபால ஒரு பதிவை விட்டிருந்தாரு. மிக பெரும் சர்ச்சைக்குரிய பதிவாக இது பார்க்கப்படுது. அதுல அவர் சொன்ன காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்வர குண்டு தாக்குதல் நடந்ததுக்கு பின்னால கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி ஆனதுக்கு பிற்பாடு இந்த ஈஸ்வர குண்டு தாக்குதலுடைய உண்மையான சூத்திரதாரியை மறைப்பதற்கும் அவரை காப்பாற்றுவதற்கும் CD விக்ரமரத்ன உள்ளிட்ட குழுவினர் ஒர்க் பண்ணாங்க, சாட்சியங்களை திட்டமிட்டு மறைச்சாங்க, இந்த ஒரு விசாரணை திசை திருப்பினாங்க அப்படின்ற பாரிய ஒரு குற்றச்சாட்டை அவர் அந்த காணொலியில் முன்வைச்சாரு. அதற்கான சான்றுகளாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த சரத் வீரசேகர அவருடைய அமைச்சனுடைய 3ஆம் மாடி கட்டிடத்துல மிக மிக ரகசியமாக சரத் வீரசேகர, ஜெனரல் ஜெகத் அல்விஸ், CIனுடைய DIG-ஆக இருந்தவர் W திலகரத்ன, CD விக்ரமரத்ன, அதுபோக சுரேஷ் அலை போன்றவங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 9 மணி அளவுல குறித்த கட்டிடத்துல கூடிய ஆலோசனை நடத்துவாங்க. இந்த ஆலோசனையில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்வர குண்டு தாக்குதலுடைய சாட்சிகளை எப்படி அழிக்கிறது, இதை எப்படி இல்லாமலாக்குற பல்வேறு விஷயங்கள் தான் இவங்க பேசிக்கொண்டாங்க. சுரேஷ் அலை இந்த கட்டிடத்துக்குள்ள வந்துட்டால் இராணுவ பாதுகாப்பு, STF பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் யாருமே உள்ள நுழைய முடியாது, உள்ள இருக்கிறவங்க யாருமே வெளியே போக முடியாத அளவுக்கு தான் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த ஒரு ஆலோசனையை, இந்த ஒரு மந்திர ஆலோசனையை நடத்தி வந்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. இதுல மிக முக்கியமாக இவரோட ஆலோசனை எதுவாக இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
சாரா ஜஸ்மினுடைய டிஎன்ஏ பரிசோதனை பெறப்படணும், அவ இறந்துட்டா அப்படின்னு ஒரு விஷயத்தை உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு ஒரு விஷயத்துல குறியாக இருந்தாங்கன்னு பல்வேறு விஷயங்களை அந்த ஒரு காணொலியில் அவர் பதிவேற்றம் செய்திருந்தாரு. இந்த ஒரு காணொலி அதிகாலையில் 5 மணி அளவுல பதிவேற்றம் செய்யப்படுது. 7 மணி அல்லது 7:30 மணி அளவுல தான் சிடி விக்ரமரத்ன தன்னுயிரை மாய்த்துக் கொள்றாரு. இந்த ஒரு விமர்சனமும் குற்றச்சாட்டும் மீண்டும் விசாரணையாக வந்துடும் என்ற அச்சத்தில் இந்த ஒரு விஷயத்தை செய்து கொண்டாரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் அப்படியான ஒரு விமர்சனம் இப்போது பேசப்படுது. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வர குண்டு தாக்குதலில் சுரேஷ் சலைக்கு எதிரான இந்த வழக்கில் 101வது சாட்சியாளராக சிஐடியினர் இவரை பெயரிட்டது மட்டுமல்லாம 2026 3ஆம் மாதம் 11ஆம் தேதி நீதிமன்றத்தில் இவருடைய சாட்சியங்களை சிஐடியினர் முன்னிலைப்படுத்தி அந்த காரணங்களை விழாவாரியாக சொல்லி இருந்தாங்க. இவர் அளித்த சாட்சியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வர குண்டு தாக்குதல் குறித்தும் அதுபோக சாய்ந்தமருது குண்டுவெடிப்பு சம்பந்தமாகவும் சாரா ஜஸ்மினுடைய டிஎன்ஏ குறித்தும் இவர் சாட்சியம் அளிச்சிருக்கிறார். இதுல மிக முக்கியமாக சாரா ஜஸ்மினுடைய டிஎன்ஏ குறித்து பல்வேறு திடுக்கிடும் விஷயங்களை இவர் சொல்லியிருக்கிறாரு. பாதுகாப்பு கவுன்சிலில் சாரா ஜஸ்மினுடைய டிஎன்ஏ குறித்து சுரேஷ் சலை அதிகம் பேசியதாகவும் இது குறித்து 2 பரிசோதனைகள் எடுக்கப்பட்டதுல சாரா ஜஸ்மின் உயிரிழக்கல்ல அப்படின்னு ஒரு பெருபெரு தான் கிடைச்சிருக்குது. ஆனா சுரேஷ் சலை இந்த பாதுகாப்பு கவுன்சில்ல சாரா ஜஸ்மினுடைய புதிய டிஎன்ஏ பரிசோதனை எடுக்கப்படணும் என்பது குறித்து தான் பாதுகாப்பு கவுன்சில் அதிகம் பேசியிருந்தார். பாதுகாப்பு கவுன்சிலில் கோட்டாபய ராஜபக்ச, சுரேஷ் சலே, அதுபோக சிஐனுடைய டிஐஜியாக இருந்த பிரசாத் ரணசிங்க போன்ற அதிகாரிகள்லாம் வரவழைக்கப்பட்டு இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடந்தது. சாரா ஜஸ்மினுடைய டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்காக பிரத்யேகமான கூட்டமும் ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தில் நடந்ததாகவும் அவருடைய வாக்குமூலத்தில் சொல்லியிருந்தார்கள். அதை தாண்டி திடுக்கிடும் ஒரு செய்தியை வாக்குமூலமாக வழங்கியிருக்கிறாரு. அதுதான் ரோவினுடைய பிரதானியாக இருக்கின்ற உளவு அதிகாரி சாரா ஜஸ்மின் விவகாரத்தில் ரொம்ப ஆர்வமாக இருந்ததாகவும் அடிக்கடி இவரை சந்திக்கும் போதெல்லாம் புது டெல்லி இது குறித்த அறிக்கையை கேட்குது, சாரா ஜஸ்மினுக்கு என்ன நடந்த இது குறித்த அறிக்கையை தாங்களேன் அப்படின்னு சொல்லி காணுகின்ற சந்தர்ப்பம் எல்லாம் சந்திக்கின்ற சந்தர்ப்பம் எல்லாம் அவசரமாக இதை தந்து உதவுங்க, அடிக்கடி புது டெல்லி கேட்டுக்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சாரா ஜஸ்மின் விஷயத்துல குறித்த ரோவினுடைய பிரதானி அடிக்கடி விசாரிச்சு கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தார் என்ற ஒரு அதிர்ச்சியான வாக்குமூலத்தையும் வழங்கியிருக்கிறாரு. ஈஸ்வர குண்டு தாக்குதல்ல சாரா ஜஸ்மின் என்ற கேரக்டரை தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் இந்திய அரசுக்கு என்ன தேவை? சாரா ஜஸ்மின் ரோவோடு இணைந்து செயல்பட்டாரா என்ற பல்வேறு சந்தேகங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரோவனுடைய சம்பந்தம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் நாட்டுக்குள்ள பேசப்பட்டாலும் விவாதங்கள் நடந்தாலும் இந்தியா சார்ந்து எந்த ஒரு கருத்துக்களும் சாரா ஜஸ்மின் குறித்து எந்த ஒரு கருத்துக்களும் சொல்லப்படாத சூழ்நிலையில ரோவனுடைய பிரதானியாக இருந்து இங்கே இயங்குகின்ற ரோவனுடைய பிரதானி போலீஸ் அதிபர் அணுகி அறிக்கையை தந்துருங்க, என்னதான் இருக்கு, டிஎன்ஏ பரிசோதனை தந்துருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுகின்ற இடத்துல ஏன் வந்தாங்க அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. கடந்த காலங்களில் இவ்வளவு தூரம் மொட்டு கட்சியினரோ அது சார்ந்தவங்களோ கொந்தளிக்காத அளவுக்கு ஆர்ப்பாட்டம் செய்யாத அளவுக்கு இப்போது விசாரணை சரியான பாதையில் போகுது அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஆர்ப்பாட்டங்கள் என்ன, ஆர்ப்பரிப்புகள் என்ன, உண்ணாவிரதங்கள் என்ன, அதை தாண்டி இப்போ ஆளுக்கால் தற்கொலை செய்கின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கோ என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல கபில சந்திரசேன தற்கொலை செய்து கொண்டாரு, ரங்க நிசாந்த ராஜபக்ச தற்கொலை செய்து கொண்டாரு, அந்த பின்னணியில முன்னாள் போலீஸ் அதிபரும் தற்கொலை செய்து கொண்டாரோ என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. மற்றும் ஒரு காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மகனுடைய திருமண பந்தம் முறிந்து போச்சு, இப்போது வழக்காக அது நிக்குது. இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப மன அழுத்தத்தோடும் மனச்சோர்வோடும் இருந்தாரு, அதன் காரணமாகத்தான் தற்கொலை செய்து கொண்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் ஆரம்ப கட்டத்தில் பேசப்பட்டது. இந்த ஒரு விஷயத்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்ற கேள்வி எழுந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பந்தப்பட்ட மகனே திருமண பந்தம் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி தற்கொலை செய்யாத சூழ்நிலையில எதற்காக அப்பர் தற்கொலை செய்து கொள்ளணும் அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் முன்னாள் போலீஸ் அதிபராக இருந்தவர் தற்கொலை செய்து கொண்டது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு, மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தனது 63வது வயதுல தான் உயிரிழந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 3 ஜனாதிபதிகளுக்கு கீழ் இவர் போலீஸ் அதிபராக செயலாற்றியவர் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அதே நேரம் இவர் போலீஸ் அதிபராக இருந்த காலப்பகுதியில் தான் ஹரக்கட்டா கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டார். திட்டமிட்டு அவர் படுகொலை செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டது. இதே காரணமாக வச்சு ஹரக்கட்டாவோட மனைவியோட 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டு 12 கோடி ரூபாய் விஜயதாச ராஜபக்சனுடைய மகன் மற்றும் சஜபே கட்சியினுடைய ஹொரண தொகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவரும் கைது செய்யப்பட்டார். உயர் பதவியில வகித்த பல்வேறு போலீஸ் அதிகாரிகளுக்கும் இந்த பணம் கைமாறப்பட்டது என்ற பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில இதுக்கு பின்னால் இதுக்கும் காரணமாக இருக்கும் என்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசப்படுது. என்னதான் இருந்தாலும் விசாரணையில் தெரிய வரும் எதற்காக முன்னாள் போலீஸ் அதிபர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு ஒரு விஷயம். ஈஸ்வர குண்டு தாக்குதல் குறித்த விடயங்கள் சரியான பாதையில் விசாரணை சரியாக பயணிக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. என்னதான் இருந்தாலும்
போலீஸ் அதிபர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டது என்பது மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற விடயமாகத்தான் பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இவருடைய தற்கொலைக்கு பின்னால் இருந்த காரணி என்ன அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும். லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, போதை இல்லாத ஒரு அழகிய தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.